வணக்கம். நான் டாக்டர் பிரேம்குமார், கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், டயப்ளஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சேலம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அன்றாடம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அவங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சிற்றுண்டிகள். அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஸ்நாக்கிங் சொல்லுவாங்க, டயபிட்டிஸ் அண்ட் ஸ்நாக்கிங். இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. அதுக்கு என்ன காரணம் நம்ம முதல்ல வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன உணவுகள்லாம் எடுத்தா அது சிற்றுண்டிக்கு இணையாகும்னு பார்க்கலாம். ஏன் வந்து சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சிற்றுண்டிகள் அதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும்ட்டு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டா ஒரு 100 கிராம் குளுக்கோஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க உணவுல, அது அடுத்த 2 மணி நேரம் தான் நம்ம உடம்புல தங்கும், அதுக்கு மேல இருக்காது. இப்போ நீங்க 100 கிராம் குளுக்கோஸ் எடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும், ஒரு 25 to 30 கிராம் கல்லீரல் போய் சேரும், 20 கிராம் மூளை பயன்படுத்திக்கும், அது 20 to 25 கிராம் தசைகள் பயன்படுத்திக் கொள்ளும், கொழுப்பு சத்து உள்ள அடிப்போஸ் டிஷ்யூல ஒரு 5 கிராம் போய் சேரும், எலும்புக்கு போய் சேரும், மற்ற உறுப்புகள் கிட்னிக்கு ஒரு 10% சேரும். பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 100 கிராம் குளுக்கோஸ் சாப்பிட்ட பிறகு வெறும் 15 கிராம் தான் ரத்தத்துல மிச்சம் இருக்கும். ஸோ யார் எந்த உணவு எடுத்தாலும் எவ்வளவு எடுத்தாலும் இதுதான் வந்து நடக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு வெறும் 15% தான் நம்மளுக்கு. அப்போ ஒருத்தர் சாப்பிட்றாங்க, 2 மணி நேரம் கழிச்சு குளுக்கோஸ் லெவல் 180 வருது, கீழே இருக்கு. 3வது மணி நேரத்துல 140 போகும், 4வது மணி நேரத்துல 100 கீழே போகும். இந்த தருணத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிற்றுண்டிகளோட தேவை ஏற்படுகிறது. ஒருத்தர் வந்து சர்க்கரை நோய் உள்ளவர் பாத்தீங்கன்னா அவங்க சர்க்கரை நோய்க்கு மாத்திரை சாப்பிடும் போது அது எப்படி வேலை செய்யும், கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரக்க வைக்கும். இதே நார்மலா இருக்கிறவங்க, சுகர் மாத்திரை எடுக்காம இருக்கிறவங்க, கணையம் நல்லா வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம உடம்புல இருக்கிற சுகரை பார்த்து கணையம் இன்சுலின் சுரக்கும். சுகர் நார்மலா இருக்கும்போது கணையம் இன்சுலின் சுரக்காது. ஆனா சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தொடர்ச்சியா மாத்திரை வேலை செய்யறதுனால, தொடர்ச்சியா கணையம் தூண்டப்படுறதுனால இன்சுலின் உடம்புல தேவைக்கு அதிகமாக இருக்கும். சுகர் லெவல் நார்மலா இருந்தாலும் இன்சுலின் லெவல் அதிகமா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, காலை சாப்பிட்டு ஒரு 3 to 4 மணி நேரம் கழிச்சு, அதாவது எல்லாருமே 3 வேளை உணவு எடுத்துக்கிறோம். காலையில 8 மணிக்கு உணவு எடுக்கிறோம், மதியம் வந்து 1 மணில 2 மணிக்கு உணவு எடுக்கிறோம், இரவு 8 மணிக்கு உணவு எடுக்கிறோம். காலையில ஒருத்தருக்கு 8 மணிக்கு சாப்பிடறான்னு வச்சுக்கோங்க, சுகர் மாத்திரையும் போட்டு சாப்பிட்டாங்கன்னா ஒரு 11 மணி வாக்குல குளுக்கோஸ் அளவு நார்மல் லெவலோட குறைய ஆரம்பிக்கும் பெரும்பாலானவர்களுக்கு. அந்த சமயத்துல நிறைய கஷ்டங்களை அவங்க அனுபவிப்பாங்க. அதே மாதிரி சாயந்தரம் பாத்தீங்கன்னா மதியானம் 2 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா சாயந்தரம் 5 to 6 மணிக்கு குளுக்கோஸ் லெவல் குறையும். அப்ப அவங்களுக்கு தொந்தரவு. அதே மாதிரி நடுராத்திரியில ராத்திரி உணவு சாப்பிட்ட 12 to 3 மணி அளவுல குளுக்கோஸ் லெவல் அளவு இயல்பாகவே சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மாத்திரையோ இல்லை இன்சுலினோ போடும்போது குறையும். இது எல்லாருக்கும் நிகழ்கிற ஒரு விஷயம். இதை தடுக்கிறதுக்கு தான் சிற்றுண்டிகளை பத்தி நம்ம சொல்றோம். சோ சுகர் லெவல் குறையுது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நிறைய பேர் தெரியும் இல்லையா. சர்க்கரை அளவு குறையும் போது கை கால் நடுக்கம் ஒரு சிலருக்கு வரும், சிலருக்கு நெஞ்சு படபடப்பு வரும், சிலருக்கு வேர்த்து கொட்டல் வரும், விளவெழுத்து போயிடுவாங்க. இது வந்து ஒரு காமனா சென்டர். இன்னொரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப குளுக்கோஸ் லெவல் குறையும் போது அவங்களோட மூளையோட செயல்பாடு குறையும். நிறைய பேர் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க சத்தம் போட ஆரம்பிப்பாங்க, தலை சுத்துட்டு மயக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க, தவறான டிசிஷன் எடுப்பாங்க, சண்டை போடுவாங்க, கோபம் வரும். இது எல்லாமே மூளைக்கு குளுக்கோஸ் லெவல் குறைவா போறதுனால ஏற்படுற அறிகுறிகள். ஒரு சிலருக்கு ரொம்ப சுகர் குறைஞ்சுன்னா ஈவன் மயங்கி சுயநினைவு இழந்து கூட கூடுவாங்க. இதே விஷயம் ராத்திரில நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. தூக்கம் நடக்கும்போது நிறைய பேருக்கு லோ சுகர் ஆகுது தெரியாது. பகல்ல எஞ்சிருக்கும் போது தலைவலியோட எஞ்சிருப்பாங்க, நல்லா தூங்கி இருந்தாலும் சோர்வோட எஞ்சிருப்பாங்க. ஒரு சிலருக்கு குறிப்பா இன்சுலின் போடுறவங்க ராத்திரில ரொம்ப சுகர் லோவானா சுயநினைவு இழப்பாங்க, கோமாக்கும் போகலாம். ஒரு சிலருக்கு ஃபிட்ஸ் வரும், காக்கா வலிப்பு வந்து நாக்க கடிச்சுப்பாங்க, கீழே விழுந்து கிடப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். பொதுவாக இன்சுலின் 3 வேளை 4 வேளை போடுறவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் வருது. அதனால சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எல்லாருமே லோ சுகருக்கு வந்து வாய்ப்பு அதிகமா உள்ளவர்களா இருக்கிறாங்க. அதனால அது வராம தடுக்கிறதுனால, ஏன்னா அது வந்துச்சுன்னா நிறைய பாதிப்புல வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, லாங் டிரைவ் போயிட்டு இருக்காங்க, அப்ப லோ சுகர் வருது. அப்ப என்ன பண்ணுவாங்க, என்ன டிசிஷன் எடுக்கிறது அவங்களுக்கே தெரியாது. சோ சுகர் கம்மியா இருக்கும்போது மூளையோட செயல்பாடுகள் குறையும். அதனால அவங்க எடுக்கிற முடிவுகள் ஆக்சிடென்ட்ல போய் முடியலாம், உயரத்துல படி ஏறிட்டு இருக்காங்க, ஏன் ஏறிட்டு இருக்காங்க, கீழே விழலாம். அந்த மாதிரி உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கிற பல விஷயங்கள் லோ சுகர்னால நடக்கும். அதனால சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தனக்கு லோ சுகர் வாய்ப்பு அதிகம் தெரிஞ்சுக்கிறதுனால சிற்றுண்டிகள் எடுக்கிறது அவசியம். இதை நம்ம ஆங்கிலத்துல வந்து
காலை 11 மணிக்கு இருக்கிற உணவை வந்து சிற்றுண்டியை வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்கிங் சொல்லுவோம். சாயந்தரம் 5ல இருந்து 6 மணிக்கு எடுக்கிறத வந்து ஈவினிங் ஸ்நாக்கிங் சொல்லுவோம். இரவு படுக்கும் போது எடுக்கிறத வந்து பெட் டைம் ஸ்நாக்கிங் சொல்லுவோம். ஸோ மிட் மார்னிங் ஈவினிங் பெட் டைம் ஸ்நாக்கிங் அனைத்து சர்க்கரை நோயாளிகளும் மாத்திரைகள் எடுக்கும் போது, இன்சுலின் எடுக்கும் போது கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அதன் மூலயமா நம்மளுக்கு வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் லோ சுகர் ஆச்சுன்னா என்ன பண்றாங்க? சாதாரணமா மாத்திரையை குறைச்சிடுறாங்க, மாத்திரையை நிறுத்திடுறாங்க, டாக்டரை மாத்திடுறாங்க, இன்சுலின் போடுறவங்க இன்சுலினை பாதியை குறைக்க நிறுத்திடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு பயம் வந்துருது. சுகர் மாத்திரை முறையை எடுத்தா நம்மளுக்கு லோ சுகர் ஆகுது. அதை வந்து சைடு எஃபெக்டா மக்கள் பாக்குறாங்களே தவிர அது சுலபமா தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறது இல்லை. அதனால என்ன ஆகுது? அவங்களோட சர்க்கரையோட கட்டுப்பாடு பாதிக்கப்படுது. நிறைய பேர் HbA1c நம்ம ஊர்ல 100 பேருக்கு சர்க்கரை நோய் இருந்தால் 20% மக்களுக்கு தான் நல்ல கண்ட்ரோல் கிடைக்குது. மீறி 80 பேருக்கு கிடைக்காதது காரணம் இந்த ஒரு ஹைப்போகிளைசிமியா என்று சொல்லப்படுகிற லோ சுகரும் ஒரு முக்கியமான காரணம். அதனால வந்து ஸ்நாக்கிங் எடுக்கல, சிற்றுண்டிகள் எடுக்கலைன்னா என்ன ஆகும்? சுகர் கண்ட்ரோல் சுலபமா நல்ல கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியாது. காரணம் மருந்துல அவங்க முறையை எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லோ சுகர் வராம இருக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்கன்னா கண்ட்ரோல் சுலபமா இருக்கும். கைட்லைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அன்றாட உணவுல 15 விழுக்காடு உணவு அல்ல எனர்ஜி ஸ்நாக்கிங்க எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் 11 மணிக்கு ஸ்நாக்கிங் தானே எடுக்கிறேன், சாயந்தரம் சாப்பிட்றேன். என்ன சாப்பிட்றான்னு பாத்தீங்கன்னா காஃபி எடுக்கிறாங்க, நல்ல விஷயம். டீ குடிக்கிறாங்க, நல்ல விஷயம். ஆனா அது அதிகமா சர்க்கரை போட்டுக்கிறாங்க. அது ஒரு தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் சிற்றுண்டிகள் சொன்னது ஞாபகம் வருது என்ன? பஜ்ஜி, போண்டா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்றாங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கா கேட்டீங்கன்னா இல்லை. ஸோ சர்க்கரை உள்ளவர்கள் ஸ்நாக்கிங் எடுக்கணும். நிறைய மக்கள் ஸ்நாக்கிங் எடுக்கிறாங்க. நல்ல ஸ்நாக் என்னன்னு பாத்தீங்கன்னா பழங்கள், காய்கறி, சேலட். அதுக்கப்புறம் நட்ஸ் வகையில வர வேர்க்கடலை, முந்திரி, இது எல்லாமே வந்து நல்ல ஸ்நாக்குங்க. அப்புறம் தயிர், பால், மோர், இது எல்லாமே நல்ல ஸ்நாக்ஸ். ஸோ இதை வந்து எடுக்கணும். பஜ்ஜி, போண்டா, பிஸ்கெட், பிரெட், கேக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிறத விட்டு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் போகணும். ஸ்நாக்ஸ்ல வந்து நம்ம லோ சுகர் வராம மட்டும் தடுக்கிறது இல்லைங்க. அதுல இருக்கிற நியூட்ரிஷனால நம்மளுக்கு நிறைய நார்ச்சத்து கிடைக்கும், நிறைய வைட்டமின் சத்து கிடைக்கும். அது பசியை குறைக்கும். ரொம்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒருத்தர் காலைல 8 மணிக்கு சாப்பிட்றாங்க, 11 மணிக்கு ஒரு சின்ன சிற்றுண்டி எடுத்துக்கிறாங்க, பழங்கள் எடுத்துக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அவங்க 2 மணிக்கு சாப்பிடும் போது பசி குறைவா இருக்கும். அதனால கம்மியான உணவு எடுத்துப்பாங்க. இதே ஒருத்தர் வந்து காலைல 11 மணிக்கு சிற்றுண்டி எடுக்கலைன்னா 1 மணிக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். 2 மணிக்கு அவங்க சாப்பிட்ற உணவோட அளவு பார்த்தீங்கன்னா மிக அதிகமா இருக்கும். அதனால மதியம் சாப்பிட்ட பிறகு சுகர் அளவு ரொம்ப குறையும். ஸோ ஸ்நாக்கிங்னால அதிக பசி எடுக்கிறதும் அதிகமான உணவு எடுத்துக்கிறதையும் நீங்க குறைச்சிக்கலாம். ஸோ சிற்றுண்டி அவசியம். ஸோ காலையில என்ன சாப்பிட்றேன்னு நீங்க கேட்கலாம். காலையில 11 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் முடியும் போது பழங்கள் எடுக்கலாம். கொய்யா, பப்பாளி, வாழைப்பழம், மாதுளை, நம்ம ஊர்ல விளையிற நாட்டு பழங்கள். நிறைய பேர் ஆப்பிள் சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வால்நட் சாப்பிட்றேன், நிறைய பணத்தை செலவு பண்றாங்க. ஆனா எல்லா பழங்களும் லோ கலரி உள்ள பழங்கள், லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள பழங்கள் தான். ஸோ நம்ம ஊர்ல கிடைக்கிற மலிவான பழங்களே நீங்க 11 மணிக்கு எடுத்துக்கிட்டு கூட பால், டீ குடிக்கிற நிறுத்தணுமான்னு வேண்டாம், அதையும் எடுங்க. கம்மியா சர்க்கரை போட்டு எடுங்க, சர்க்கரை இல்லாம எடுங்க. ஸோ காஃபி குடிச்சிட்டு ஒரு பழம், முழு பழம் சாப்பிட்டீங்கன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் நீங்க சாப்பிட மதிய உணவு எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு லோ சுகர் வராது. மதிய பசியும் குறைவா இருக்கும், குறைவான உணவு எடுக்கும். அதே மாதிரி சாயந்தரம் 4:30 இருந்து 5 மணிக்கு ஒரு சிற்றுண்டி எடுத்துக்கலாம். இல்ல நீங்க வேர்க்கடலை எடுக்கலாம், இல்ல சுண்டல் எடுக்கலாம், பழங்களும் கட்டாயம் எடுக்கணும், காஃபி, டீயும் எடுத்துக்கலாம். இரவு படுக்கும் போது பழங்கள், காய்கறிகள், வேர்க்கடலை வந்து கரெக்டான சிற்றுண்டியான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இரவு எப்பொழுதுமே சர்க்கரை உள்ளவர்களுக்கு கரெக்டான சிற்றுண்டி எதுன்னு பாத்தீங்கன்னா பால் தாங்க. 150 இருந்து 200 ml தண்ணி ஊத்தாத பால், அது எடுக்கும் போது அது இரவு நள்ளிரவு 12 மணிலிருந்து விடிய காலம் வரைக்கும் ஏற்படுறத லோ சுகரை தடுக்கும். அது வந்து சிறந்த வழி. அது கூடவே வேர்க்கடலை, இல்ல முட்டை, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களும் எடுக்கலாம். பால் வந்து முக்கியமான விஷயம். தண்ணி ஊத்தாத பாலுங்கிறத ஞாபகத்தை வச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அன்றாடம் இருக்கிற பாக்குற சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு. ஆனா அன்றாடம் எல்லா நாளும் ஒரே மாதிரி மக்கள் இருக்க மாட்டாங்க. சில நாள் உடற்பயிற்சியில் ஈடுபடும், சில நாள் விளையாட்டில் ஈடுபடும். குறிப்பா பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகள், டைப் 1 டயபிட்டிஸ் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அதர்ஸ் நிறைய பேர் வந்து ஜாகிங் போவாங்க, சிலர் வந்து மராத்தான் ஓடுவாங்க. அந்த மாதிரி சமயங்கள ஸ்நாக்கிங் எப்படி தேவைன்னு பார்க்கணும். ஸோ இந்த 3 வேளை ஸ்நாக்கிங் சொன்னா இது இல்லாம யாராவது எக்ஸசைஸ் பண்ண போறாங்கன்னா எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடியும் எக்ஸசைஸ் பண்றதுக்கு நடுவுலையும் ஸ்நாக்கிங் எடுக்கிறது அவசியம்.
தொடர்ச்சியா ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க, பல மணி நேரங்கள் விளையாடுறாங்க, லைக் மராத்தான் இல்ல கிரிக்கெட், அந்த மாதிரி 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ச்சியா பண்ற காரியங்கள், ட்ரெக்கிங் போறாங்க, அந்த மாதிரி காரியங்கள்ல 1 மணி நேரத்துக்கு கூட ஏதாவது சிற்றுண்டி எனர்ஜிக்காக அவங்க எடுத்துக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு வாலிபர் எழுந்திருக்கிறாரு, காலையில பாத்தீங்கன்னா அவரோட வெறும் இருக்கிற சுகர் 100. டாக்டர் சொல்லியிருக்காங்க எக்ஸசைஸ் பண்ணும். அவர் என்ன பண்றாருன்னா ஜாகிங் போறாரு இல்ல வாக்கிங் போறாரு, 1 மணி நேரம் போயிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. இப்ப 100 இருக்கிற சுகர் நீங்க உடற்பயிற்சி செய்யும் போதோ, ஜிம் போகும்போதோ, இல்ல ஜாகிங் போகும்போதோ, நடக்கும் போதோ பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் உட்கொள்ளப்படுறதுனால திசுக்கள்ல இது 50-60 வந்துடும். அப்போ அந்த காரியம் பண்றப்போ இடையில மயக்கம் வர வாய்ப்பு இருக்கு, தலை சுத்தல் வர வாய்ப்பு இருக்கு, லோ சுகர் ஆகி மயங்கி விடவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஒரு ஷார்ட் வாக்கிங் போறீங்கன்னா சுகர் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு பழம் சாப்பிட்டுட்டோ இல்ல பால் காஃபி டீ குடிச்சிட்டோ நீங்க போலாம், அதை ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு நீங்க வாக்கிங். ஆனா நீங்க ஜாகிங் போறீங்க, 10 ரவுண்ட் அடிக்க போறீங்கன்னா கட்டாயம் சுகர் பார்க்கணும். 100க்கு மேல இருந்தா நீங்க பண்ணலாம். ஏதாவது ஒரு பழமோ பழச்சாறோ குடிச்சிட்டு போறது நல்லது. அப்ப மராத்தான் போறீங்கன்னா கூடவே 1 லிட்டர் 2 லிட்டர் பழச்சாறு வச்சுக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு கூடவே நீங்க அந்த குடிச்சிட்டே பண்ணீங்கன்னா அந்த டாஸ்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். எந்த வகையான தலை சுத்தலோ மயக்கமோ அசௌகரியமோ ஏற்படாது. சோ யார் யாருக்கெல்லாம் இது அவசியம், எல்லா சகோதரிகளுக்கும் அவசியம். குறிப்பா குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், இன்சுலின் போடுபவர்கள், ஸ்நாக்கிங்க முறையா சரியான நேரத்தை எடுத்துட்டு குளுக்கோஸ் அளவை முறையா சரி பார்த்துக்கிட்டீங்கன்னா லோ சுகர்ல தப்பிக்கலாம். சுகர் கண்ட்ரோல் நல்லா இருக்கும், வெயிட்டும் நல்லா மேனேஜ் பண்ணலாம். தரமான உணவும், நியூட்ரிஷியஸ் உணவும், வைட்டமினும், மினரல்ஸும், ஃபைபரும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.